எனது இளைய சக ஊழியர் எனது வேலையை திருட முயன்றார், ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார். நான் உண்மையில் என் வேலையை சரியாகச் செய்கிறேன். நான் ஒரு மேலாளர். இந்த புதிய நபர் எனது வணிகப் பிரிவில் சேர்ந்தார். அவர் எனக்கு உதவ விரும்புவதாக தகவல்களை அனுப்பத் தொடங்கினார். ஆனால் அது உதவியாக இல்லை. அது என்னை மட்டம் தட்டுவதாக இருந்தது. கூட்டங்களை ஏற்பாடு செய்ய எனக்கு உதவி தேவையா என்று அவர் கேட்டாரே. என்னை கிண்டல் செய்கிறீர்களா? அவரைவிட எனக்கு 20 ஆண்டுகள் கூடுதல் அனுபவம் உள்ளது. எனது வேலையை அவரால் இன்னும் சிறப்பாகச் செய்ய முடியும் என்று அவர் மற்றவர்களிடம் கூறி வந்ததை நான் விரைவில் கண்டுபிடித்தேன். அவர் நேரடியாக எனது இடத்தையே குறிவைத்தார். அதனால் நான் பண்பாக இருப்பதை நிறுத்தினேன். நான் அவரது கண்களை நேராகப் பார்த்துச் சொன்னேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எனக்குத் தெரியும். அது நடக்காது. உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். இதில் சிறந்த பகுதி என்ன தெரியுமா? அவர் தனது சொந்த திட்டங்களிலேயே தோல்வியடைந்து கொண்டிருந்தார். ஒரு பெரிய நிர்வாகக் குழு கூட்டத்தின் போது அவரது ஸ்லைடுகள் முற்றிலும் காலியாக இருந்தன. அங்கிருந்த அனைவரையும் அவர் ஏமாற்ற முயன்றார். அவர் எனக்கு மின்னஞ்சல் அனுப்பியதாகவும் அவரது வேலையை நான் செய்ய ஒப்புக்கொண்டதாகவும் கூறினார். அவரிடம் மடிக்கணினி இல்லை என்றும் அந்த மின்னஞ்சலை அவர் நீக்கிவிட்டதாகவும் கூறினார். ஐடிஐ குழு சர்வர்களை சரிபார்த்தது. அப்படி எந்த மின்னஞ்சலும் இல்லை. அவர் முழு நிர்வாகக் குழுவிடமும் மிகத் துணிச்சலாக பொய் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போது அவர் செயல்திறன் கண்காணிப்பு திட்டத்தில் இருக்கிறார். இன்னும் 90 நாட்களில் அவர் பணியை விட்டு விலகிவிடுவார். கதையின் நீதி: உங்களால் உங்கள் வேலையை கூட சரியாகச் செய்ய முடியாத போது ஒரு மேலாளரின் வேலையை திருட முயற்சிக்காதீர்கள்.